தமிழன் இல்லாத இடமில்லை, தமிழன் கால் தடம் படாத நாடில்லை. ஆனால் உலக அதிசயமான எகிப்து பிரமிடுகளுக்குள்ளும் நம் தமிழ் மொழி இருக்கிறதா? சிந்து சமவெளி நாகரிகம் முதல் நைல் நதி நாகரிகம் வரை தமிழனின் தொடர்பு என்ன? தமிழன் வீடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தகவல் உங்கள் மெய்சிலிருக்க வைக்கும். எகிப்தின் செங்கடல் பகுதியில் உள்ள குசையர், அல் காதிம் மற்றும் பெரனிகே ஆகிய பண்டைய துறைமுகங்களில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் சில பானை ஓடுகளை கண்டெடுத்தனர். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த ஓடுகளில் இருப்பது எகிப்திய மொழியோ அல்லது லத்தீனோ அல்ல. அவை அசல் தமிழ் பிராமி எழுத்துக்கள். என்ன எழுதப்பட்டிருந்தது? கிபி முதல் மற்றும் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அந்த பானை ஓடுகளில் பானை ஓரி, கண்ணன், சாத்தன் போன்ற தூய தமிழ் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இது எதை உணர்த்துகிறது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்திய மண்ணில் தமிழ் வணிகர்கள் தங்கி வர்த்தகம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சாட்சி. பிரமிடுக்கும் நமக்குமான தொடர்பு, பிரமிடுகளின் கட்டுமானம் மற்றும் அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள சில குறியீடுகள் கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த குறியீடுகளோடு ஒத்துப்போவதாக பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கடல் கடந்து சென்று உலகத்தையே ஆண்ட தமிழனின் பெருமைக்கு எகிப்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். காலத்தால் அழிக்க முடியாத கல்வெட்டுகளில் நம் தமிழ் மொழி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் தமிழன் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். தமிழால் இணைவோம், தமிழனாக உயர்வோம்.